சர்வமத அமைப்பினராக நாங்கள் தேசிய ஒற்றுமையை நோக்கி எம்மை வழிநடத்தும் சமய விழுமியங்கள் என்ற தலைப்பிலே ஒரு பெரிய மாநாட்டை நடத்துவதற்கு எண்ணியும் அதற்கான வழிவகைகளை திட்டமிட்டு கொண்டும் இருக்கின்றோம். அதன் பிரகாரம் வருகிற அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை இந்த மகாநாடு ஆரம்பிக்க இருக்கிறது. யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்திலே அதை நடத்துவதாக உத்தேசித்துள்ளோம். අපි යාපනයේ අන්තර් ආගමික කමිටුව හැටියට විශේෂයෙන් අපේ ශ්‍රී ලංකාව තුළ ජාතීන් අතර සුහදතාවය එකමුතුකම වර්ධනය කිරීම සඳහා தேசிய ஒற்றுமையை நோக்கி எம்மை வழிநடத்தும் சமய விழுமியங்கள் என்ற கருப்பொருளிலே இந்த மாநாட்டை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய நாட்டினுடைய கடந்த கால வரலாற்றை நாங்கள் பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது எத்தனையோ வேதனைகள், கவலைகள், இழப்புக்கள், பகைமைகள், பழிவாங்கல்கள் என்றெல்லாம் எவ்வளவோ காயங்களோடு எங்களுடைய நாட்டின் வரலாறு கடந்து கொண்டு இருக்கின்றதென்றால் அதற்கு காரணமாக இருப்பது இந்த சமய விழுமியங்கள் அனுசரிக்கப்படாத தன்மைதான். உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு அழைக்குகின்றோம். இந்த மகாநாட்டுக்கு உங்களுடைய பங்களிப்பை நாங்கள் எதிர்பார்க்குகின்றோம். நாங்கள் பின்பற்றக்கூடிய சமயங்களை முழுமையாக பின்பற்றி ஏனைய சமயங்களை மதித்து அனைவரும் இலங்கையர்களாக வாழுவதற்கு இந்த மகாநாடு உறுதுணையாக இருக்கும் என்று நாங்கள் யாழ் மாவட்ட சர்வமத பேரவையின் சார்பாக நம்புகின்றோம். எனவே இந்த மகாநாட்டுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்குகின்றோம். உங்களுடைய ஜனாதிபதியுடைய யாழ்ப்பாண விஜயத்தின் பொழுது அவருடைய நிகழ்ச்சிகளிலே சர்வமத அங்கத்தவர்கள், மத குருக்கள் கலந்து கொண்டோம். நான் யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற கடவுச்சீட்டு ஆரம்ப நிலையத்தில் நிகழ்விலே நாங்கள் 4 மத தலைவர்களும் கலந்து கொண்டோம். மண்டதீவிலே நடைபெற்ற சர்வதேச கிரிக்கெட் மைதான ஆரம்ப வைபவத்திலும் 4 மத தலைவர்கள் கலந்து கொண்டோம். ஆனால் நீங்கள் மயிலிட்டியிலே மத தலைவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்பதை நானும் பின்னர் தான் அறிந்தோம். அதற்கான காரணம் என்னவென்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் பத்திரிகைகள், ஊடகங்களிலே அந்த மத தலைவர்கள் முதலிலே அழைக்கப்பட்டு பின்னர் அவர்கள் வர வேண்டாம் என்று சொல்லப்பட்டதாக அறிந்தோம். ஆனால் அதற்கான உண்மையான காரணம் என்னவென்பதை எங்களுக்கு அதை பற்றி தெரியாது. இனிமேல் தான் அதை பற்றிய இந்த காரணத்தை நாங்கள் ஆராய வேண்டி இருக்கிறது.